தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. திமுகவை எதிர்க்கல, அதிமுகவை எதிர்க்கல, மற்ற கட்சிகளை ஃபுல்லா எதிர்க்கல. விஜயை மட்டும் எதற்காக மற்ற கட்சிகள் எதிர்த்துட்டு இருக்காங்க? ஒரு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினர் எதற்காக விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எப்படி அரசியலுக்கு வந்தாங்க, யாரை வச்சு ஓட்டு வாங்கினாங்க, யாரை தம்பி யாரை தொம்பின்னு சொல்லி பல ஓட்டுகளை வாங்கினாங்க, அஜித் ரசிகர்கள் ஓட்டை எப்படி வாங்கினாங்க, அஜித் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு பேசினாங்க அப்படின்ற மாதிரி வரலாறு தெரியணும்ல. அந்த வரலாறு தெரிஞ்சிருக்க தான் இந்த வீடியோ. எதற்காக நாம் தமிழர் கட்சியினர் விஜய பயங்கரமா விமர்சிக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரது ஒரு மேட்டரா யாரும் எடுத்துக்கல. ஏன்னா அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு. அவர் அரசியல் வருது என்ன மத்த கட்சிகள் மாதிரி இப்ப விஜயகாந்த் வந்தவர் பாத்தீங்களா, அந்த மாதிரி வருவாரு, ஆனா பட்டுன்னு போயிருவாரு. கமல் மாதிரி வருவாரு, பட்டுன்னு போயிருவாரு, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் மாநாடுல வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டம். இந்த கூட்டத்தை இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் எதுவுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சும்மா வருவாங்க ரசிகர்கள் பார்க்க, அப்படித்தானே வருவாங்க. ஆனா பிரம்மாண்டமான கூட்டம். ₹1 காசு கொடுக்காம கூட்டம் சேர்றது பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரொம்ப பெரிய விஷயம். எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் இந்த கூட்டம் சேர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப நாம் தமிழர் கட்சி மீட்டிங் நடத்தினாங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, தம்பியெல்லாம் வந்துருங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் எனக்கு ₹3000 ₹4000 எங்களுக்கு நிதி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க வாங்க, நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரள் நிதியை சேர்த்துக்கிட்டு நாம் தமிழ் கூட்டம் சேர்ப்பாங்க. உண்டியல் குலுக்கி காசு கொடுத்து கூட்டம் கூட்டுற மத்தியில காசே வாங்காம பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடுல கூடணும் அப்படின்னா தமிழகத்துல எதிர்கட்சி அணிக்கிற பல கட்சிகளுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பதட்டம் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சியை நான் சாடிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா விஜய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமா ஆதரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. விஜயை மட்டும் உள்ள எடுக்காம இப்ப சொல்றாங்க தற்கூரி கூட்டம் சொல்றாங்க. தற்கூரி கூட்டம் மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னே சொல்ல முடியும். எடுத்துக்காட்டு இந்த எலெக்ஷன் 2026 வரட்டும், நான் சொல்றேன். விஜய் கட்சி பாத்தீங்கன்னா ஓட்டு எங்களுக்கு பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தல, விஜய் ரசிகர்கள் ஓட்டே போடல அப்படின்னு சொன்னாங்களே. இந்த தடவை எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அடி வாங்குறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா ஓட்டு போடலையா அப்படின்ற மாதிரி. ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா விஜய் ரொம்பவே என் தம்பிடா, என் தம்பி கூட்டம் சேர போறேன்டா, என் தம்பி எனக்காக தான் நான் கேட்கிறேன்.